வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல இந்தியா ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை உருவாக்குவதுல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவின் DRDO நிறுவனம் ஒரு அதிநவீன ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை காட்சிப்படுத்தி இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஹைப்பர்சானிக் ஆயுத டெக்னாலஜில அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தான் முன்னிலையில இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை சோதனை செஞ்சு காமிச்சிருந்தாங்க. தற்போது வல்லரசு நாடுகளையே வியக்க வைக்கும் வகையில இன்னொரு அதிநவீன ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை இந்தியா காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயம் நமது எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா அப்படி என்ன ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை காட்சிப்படுத்தி இருக்காங்க? இந்தியா காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? அது எப்படி வரும் காலத்துல இந்தியா செய்யக்கூடிய யுத்தங்கள்ல நன்மையை கொடுக்க போகுது? நமது எதிரிகளுக்கு இந்த ஆயுதம் எப்படி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்திய கடற்படையில 26 ரஃபேல் போர் விமானங்கள் இன்னும் கூடிய விரைவில் இணைக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில ரஃபேல் போர் விமானங்கள்ல இந்திய ஆயுதங்களை இணைப்பதற்கு ஒவ்வொரு முறையும் பிரான்சிடம் இந்தியா உதவி கேட்க வேண்டியதற்கு இந்த விஷயத்த இந்தியா விரும்பல. இதன் காரணமாக டசால்ட் நிறுவனத்திடம் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. என்ன பெர்மிஷனை டசால்ட் நிறுவனத்திடம் இந்தியா வாங்க போறாங்க? அப்படி வாங்கினா ரஃபேல் போர் விமானங்கள்ல என்னென்ன மாற்றங்களை இந்தியாவால செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போதைய நிலையில உலகத்துல ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில முன்னேறிய நிலையில இருப்பது ரஷ்யா, சீனா, மூன்றாவதா அமெரிக்கா. இதுல ரஷ்யா ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை தன்னோட முப்படைகளையும் இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட இந்த ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை ரஷ்யா மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை தன்னோட படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஹைப்பர்சானிக் ஆயுதங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படல. அதுவே அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல ரஷ்யா மற்றும் சீனாவை விட கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. பல முறை அமெரிக்கா ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை நடத்தி அது தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. ஆனா சமீபத்துல நடத்திய ஒரு 3 சோதனைகளை அமெரிக்கா வெற்றிகரமா நடத்தி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளும் ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சு காமிச்சாங்க. இதனை தொடர்ந்து ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா தான் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தன்னோட ஹைப்பர்சானிக் டெக்னாலஜிய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வேலைகளை இந்தியா தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல இந்தியாவின் DRDO நிறுவனம் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த விஷயம் சர்வதேச அளவுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது திவானி அப்படிங்கிற பிளெண்டட் விங் பாடி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட ஒரு ஃபுல் ஸ்கேல் மாடலை DRDO நிறுவனம் காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த திவானி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் 9 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த திவானி பிளெண்டட் விங் பாடி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட டிசைன் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குது அப்படின்னு சர்வதேச டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்த பிளெண்டட் விங் பாடி கான்ஃபிகரேஷன் இந்த கிளைட் வெஹிக்கிளோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா ஹையர் லிஃப்ட் டு டிராக் ரேஷியோ இருக்குது. இதன் காரணமாக
இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால அதிவேகமா நீண்ட தூரம் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பறந்து இலக்கை தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் 2 ஸ்டேஜ் கொண்ட பூஸ்டர் ராக்கெட் மூலமா ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் எடுத்து செல்லப்படும். அதற்கு பிறகு பூமியோட அப்பர் அட்மாஸ்பியர் இல்லனா லோயர் ஆர்பிட்ல இருந்து இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் பிரிந்து இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கும். இப்படி அட்மாஸ்பியருக்கு மேல இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பறக்கிறதுனால மிக எளிதாகவும் அதிவேகமாகவும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தியே இலக்கை நோக்கி பறக்க முடியும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் திசையை மாற்றி மாற்றி பறக்கக்கூடியது. இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இடைமறித்து தாக்க முடியாது. இந்தியாவிடம் அக்னி 5 அப்படிங்கிற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 5500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு அபிஷியலா DRDO சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மிசைல்னால 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா அக்னி 5 மிசைலை பயன்படுத்தி இந்தியானால ஆசியால எந்த ஒரு பகுதியையும் தாக்க முடியும். அதே வேளையில ஐரோப்பாவோட ஒரு சில பகுதிகளை மட்டுமே அக்னி 5 மிசைல்களை பயன்படுத்தி தாக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் திவானியா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால 6000 முதல் 10,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று தாக்க முடியும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதன் மூலமா உலகில் உள்ள எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியா நினைச்சா தாக்குதல் நடத்த முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதாவது ஆசியா, ஐரோப்பா மற்றும் நார்த் அமெரிக்காவோட ஒரு சில பகுதிகள் வரைக்கும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த கிளைட் வெஹிக்கிள்கள் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்கிறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இத தடுக்கவே முடியாது. இதன் காரணமாக இந்தியா இந்த மிசைல ஒரு இலக்கை நோக்கி லான்ச் செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இலக்கை மிக துல்லியமா தாக்கி அளிக்கும். இது இந்தியாவோட நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இந்தியா நீண்ட தூர அணு ஆயுத தாக்குதல்களுக்கு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்துவதற்கு தான் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இந்தியா இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு பயன்படுத்தும் பொழுது எதிரிகள் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்தியாவின் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை சுட்டு வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் ஒரு அரைவட்ட பாதையில தான் பயணிக்கும். இதனால மிசைல் பயணிக்கக்கூடிய பாத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்டர்செப்டார் மிசைல்களை பயன்படுத்தி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறித்து தாக்கி அளிக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்துல திசையை மாற்றி மாற்றி பறக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்கள். இதனால இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை தற்போது உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த விஷயம்தான் தற்போது நமது எதிரி நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில இந்தியாவால சீனா கிட்ட இன்னும் 20 வருடங்கள் ஆனாலும் வரவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா தன்னோட ஹைப்பர்சானிக் ஆயுத டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. இதன் காரணமாக ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் அதிவிரைவா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி தொடர்பான கேப் அதிவிரைவா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் சீனாவையே இந்தியா ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில ஓவர்டேக் செஞ்சிருவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க.
பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் எந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலையும் டெவலப் செய்து வரல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் சீனாவிடமிருந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை வாங்குவதுதான். ஆனா சீனா பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டிற்கு தன்னிடமுள்ள அதிநவீன தொழில்நுட்பத்தை கொடுப்பதற்கு முன்வர மாட்டாங்க. அதனால இன்னும் 10 முதல் 15 வருடங்கள் கழித்துதான் பாகிஸ்தானுக்கு சீனா ஹைப்பர்சானிக் மிசைல்களை கொடுப்பாங்க. அதுக்குள்ள இந்தியா தன்னோட முப்படைகள்ல ஹைப்பர்சானிக் மிசைல்களை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள் பிரான்ஸ் மற்றும் இந்திய அரசாங்கங்களுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமா வாங்கப்பட்டது. வெறும் 2 வருடங்கள்ல பிரான்ஸ் இந்த 36 ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்து முடிச்சாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையே இந்திய கடற்படைக்காக ரஃபேல் எம் அப்படிங்கிற ஒரு டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. அதனால இந்தியா தன்னோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிக்களை ரஃபேல் போர் விமானங்களை வச்சுதான் செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்பா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள இந்த 36 ரஃபேல் போர் விமானங்களோட செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா பல முக்கியமான முன்னெடுப்புகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா அஸ்த்ரா MK1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற ஆயுதங்களை இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆயுதங்களை இணைப்பதற்கு ஒவ்வொரு முறையும் இந்தியா டசால்ட் நிறுவனத்தின் உதவியை வாங்க வேண்டியது இருக்கு. இதன் காரணமாக ஆயுதங்களை இணைப்பதற்கு கால தாமதமாகுது. இந்த விஷயத்தை சமாளிப்பதற்கு இந்தியா ரஃபேல் போர் விமானத்தோட சோர்ஸ் கோட டசால்ட் நிறுவனத்திடம் கேட்கிறாங்க. அப்படி டசால்ட் நிறுவனம் சோர்ஸ் கோட கொடுத்துட்டாங்கன்னா இந்தியாவால மிக எளிதா தனக்கு ஏற்றாற்போல் ரஃபேல் போர் விமானங்களை மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். குறிப்பா இந்தியா தயாரித்து வரும் அதிநவீன AESA ரடார், மாடுலர் மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் போன்ற பல விஷயங்களை இந்தியாவால சொந்தமாக இணைத்து கொள்ள முடியும். ஆனால் டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்தோட சோர்ஸ் கோட கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இதற்கு முன்னாடி இந்திய விமானப்படையில இதே டசால்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிராஜ் 2000 விமானங்கள் 1980களில் இருந்தே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள்ல ஆயுதங்களை இணைப்பதற்கு ஒவ்வொரு முறையும் டசால்ட் நிறுவனத்தின் உதவிய நாடிதான் இந்திய விமானப்படை ஆயுதங்களை இணைச்சிருக்காங்க. இதனால பல பிரச்சனைகளை இந்திய விமானப்படை சந்திக்க நேர்ந்தது. மிராஜ் 2000 விமானத்தை வச்சு இந்தியா படிச்சுக்கிட்ட பாடத்தை வச்சுதான் தற்போது ரஃபேல் போர் விமானத்தோட சோர்ஸ் கோட இந்தியா டசால்ட் நிறுவனத்திடம் கேட்கிறாங்க. அப்படி சோர்ஸ் கோட டசால்ட் நிறுவனம் கொடுக்கணும்னா அதற்கு தனியாக ஒப்பந்தம் கையெழுத்திடணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயம் சற்று காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்தான். ஏன்னா டசால்ட் நிறுவனம் சோர்ஸ் கோட இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இனி இந்தியா அவங்கள நம்பி இருக்காது. தனக்கு தேவையான விஷயங்களை மிக எளிதா ரஃபேல் போர் விமானத்துல இணைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கலாம் பிரான்ஸ் இந்தியாவுக்கு சோர்ஸ் கோட கொடுக்கறாங்களா இல்ல தர மறுக்கிறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.